ரீசெண்ட் டைம்ஸ்ல கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆர்வம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அதிகமாயிட்டே வருது. இந்த வீடியோல கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுவோம். கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னா என்ன, அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் லைவ் டெமோவா பார்ப்போம். லைவ் டெமோன்னு சொல்லும் போது ஆக்சுவல் பாண்ட்ஸ் எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேராமீட்டரையும் பார்த்து அதுக்கு என்ன மீனிங், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நம்ம எப்படி பார்க்கணும்ன்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா கவர் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமா அதோட பெனிஃபிட்ஸோட அதுல இருக்கக்கூடிய ரிஸ்கையும் சேர்த்து கவர் பண்ணுவோம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். முதல்ல ரொம்ப பேசிக்கா இந்த பாண்ட்ஸ்னா என்னன்றத தெளிவா புரிஞ்சு. பாண்ட்ஸை ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஸட் இன்கம்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பர்டிகுலர் ரிட்டர்ன் ரேட் ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது வருஷத்துக்கு 9% இல்ல 10% சொல்றாங்கன்னா அந்த 10% இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஃபிக்ஸடா ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். அந்த பாண்டோட மெச்சூரிட்டி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போட்ட மொத்த கேபிட்டலுமே நம்மளுக்கு திரும்பவும் கிடைச்சிடும். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட பார்க்கும்போது, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட பார்க்கும்போது இது ரிலேட்டிவ்லி சேஃபரான இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஏற்ற இறக்கங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும், அதாவது வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா பாண்ட் மார்க்கெட்ல வாலட்டாலிட்டி குறைவா இருக்கும். அதே மாதிரி ஃபிக்ஸடா ஒரு ரிட்டர்ன் ரேட் தான் வரப்போகுதுன்றது நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். மெச்சூரிட்டி முடியும் போது நம்மளோட கேபிட்டலுமே கேரண்டிடா நம்மளுக்கு திரும்பி கிடைச்சிருக்கு. இங்க கேரண்டின்னு சொல்லும்போது 100% கேரண்டிலாம் கிடையாது. பாண்ட் டிஃபால்ட் ஆச்சுன்னா நம்மளோட கேபிட்டலே கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த ரிஸ்க்லாம் என்னன்றதை லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோல கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு என்டிட்டிக்கு நம்ம கடன் கொடுக்குறோம்னு அர்த்தம். என்டிட்டின்னு சொல்லும்போது அது ஒரு கவர்மெண்டா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனலா இருக்கலாம். அவங்களுக்கு கேபிட்டல் தேவைப்படும் போது அவங்க கடன் வாங்கி அந்த கேபிட்டலை ரேஸ் பண்ண முடியும். இப்ப கடன் வாங்கும்போது ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க? கடனை வட்டியும் முதலுமா திரும்ப கொடுக்கணும். அதுவும் திரும்ப கொடுக்கும் போதே இந்த டேட்டுக்குள்ள நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் கடனோட ப்ரொசீஜர். அதே மாதிரி தான் பாண்ட்ஸும் ஒர்க் ஆகும். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை இந்த கவர்மெண்ட்டுக்கோ இல்ல என்டிட்டிக்கோ கடனா கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் போது அவங்க ஒரு ரசீது கொடுப்பாங்க. இதுதான் யூஸ்வலா பாண்ட்ஸ். அதுலயே மெச்சூரிட்டி டேட்னு ஒன்று மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதாவது இந்த கடனை இந்த டேட் அப்போ நான் உனக்கு மொத்தமா திரும்பி கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கொடுத்த கேபிட்டல அந்த டேட் அப்போ நம்மளுக்கு மொத்தமா திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் கூப்பான் ரேட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த கூப்பான் ரேட்ன்றது 8%, 10%, 12% சொல்லிட்டு எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அதாவது அந்த ரிட்டர்ன் ரேட்ல வட்டியை நம்மளுக்கு ரீபே பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்கெடியூலுமே பாண்ட் டு பாண்ட் மாறுபட்டிருக்கும். சில பாண்ட்ல மாசம் மாசம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, சிலர் குவார்டர்லியா கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, சிலர் ஆனுவலி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, சிலர் மொத்தமா கேபிட்டல்ல நம்ம கொடுக்கும்போது மெச்சூரிட்டி அப்போ இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம பாண்டை சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃப்ரீக்வன்சில வேணும்னு எதிர்பார்க்கிறோமோ அந்த டைப் ஆஃப் பாண்டை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்தியால என்னென்ன வகையான பாண்ட்ஸ் இருக்குன்றத ஒன்னு ஒன்னா பார்ப்போம். முதல்ல கவர்மெண்ட் பாண்ட்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம். அவங்களுக்கு கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் இருக்கு. அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஆன ரோடு போடுறதோ இல்ல பிரிட்ஜ் கட்டுறதோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரியான பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலா கவர்மெண்ட் பாண்ட்ஸை ரொம்பவுமே சேஃப்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் யூஸ்வலா டிஃபால்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு தான். இப்போ நம்ம டிஃபால்ட்னு சொல்லும்போது அதாவது மொத்தமா திவால் ஆகிறதுக்கான சான்சஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ கவர்மெண்ட் சாவரின் கேரண்டி கொடுக்கறதுனால நம்மளோட பணம் எப்படியா இருந்தாலும் திரும்ப வந்துடும்ன்றதுனால சேஃப்டி அதிகமா இருக்கும். அதனால அதோட ரிட்டர்ன்ஸும் குறைவா தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது கார்ப்பரேட் பாண்ட்ஸ். அதாவது கம்பெனி இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்ட்ஸை கார்ப்பரேட் பாண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு கடன் தேவை இருக்கும்போது அவங்க இந்த மாதிரியான பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு வருவாங்க. யூசுவலா கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுவும் சின்ன சின்ன கம்பெனிஸ், அதாவது அதிகமா ஹை ரிஸ்க் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ரிலேட்டிவ்லி சேஃபா ஸ்டேபிளா இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸோட ரிட்டர்ன்ஸ் குறைவா தான். இதுக்கு அடுத்து சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸும் கவர்மெண்டால தான் இஷ்யூ பண்ணப்படும். ஆனா இது கோல்டோட பிரைஸை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வரும். தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பிசிக்கல் கோல்டா வாங்க விரும்பல, வேற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எதிர்பார்க்கறாங்கன்னா சாவரின் கோல்ட் பாண்ட் ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லலாம். இன்ஃபேக்ட் சாவரின் கோல்ட் பாண்ட் பத்தி டீடைலா நிறைய கவர் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேலேயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இதுக்கு அடுத்தது ஆர்பிஐயோட பாண்ட்ஸ், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. இது யூசுவலா ரீட்டைல் பீப்புளுக்கும் தனியா ரிலீஸ் பண்ணிட்டே வருவாங்க. அந்த பாண்ட்ஸை ஆர்பிஐ பாண்ட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து இந்த பாண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை ஒன்னு ஒன்னா பார்ப்போம். முதல்ல ஒரு பாண்ட் வாங்க போறோம்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அதாவது அதை முதல்ல இஷ்யூ பண்ணும்போது இந்த மதிப்புல, அதாவது இந்த பிரைஸ்ல தான் இஷ்யூ பண்றேன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூயர் செட் பண்றதுதான் இந்த ஃபேஸ் வேல்யூ. உதாரணத்துக்கு ஒரு பாண்டோட மதிப்பு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் செட் பண்ணிருக்காங்கன்னா இந்த தொகையை கொடுத்து தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். அதாவது இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லணும்னா பேசிக்கா இந்த 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பாண்டை நீங்க வாங்குறீங்கன்னா 1000 ரூபாவை அந்த கம்பெனிக்கு கடனா கொடுக்குறீங்கன்னா இது அந்த பாண்டை முதல்ல இஷ்யூ பண்ணும்போது கொடுக்கப்படுற பிரைஸ், அதுதான் ஃபேஸ் வேல்யூ இல்ல பார் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறமா அது மார்க்கெட்ல எப்ப வேணாலும் ட்ரேட் செய்யப்படலாம். அதாவது நீங்க அந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறமா நீங்க நடுவுல விற்கணும்னாலும் விற்கலாம். இந்த மாதிரி ஒரு பாண்டை வாங்கி வித்துட்டு இருக்காங்கனாலே அங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குன்னு அர்த்தம். டிமாண்ட் அண்ட் சப்ளை இருந்ததுனாலே அந்த பிரைஸ்ல பிளக்சுவேஷன்ஸும் இருக்கும் அர்த்தம். 1000 ரூபாய்க்கு வாங்கின பாண்டோட பிரைஸ் மார்க்கெட்
மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்தோ இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை பொறுத்தோ 950 ரூபாவும் மாறலாம், இல்ல 1200 மாறலாம். ஃபேஸ் வேல்யூல இருந்து குறைவான விலையில ட்ரேட் ஆகுதுன்னா ட்ரேடிங் அட் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. அதை விட அதிகமான விலையில ட்ரேட் ஆகுதுன்னா ட்ரேடிங் அட் பிரீமியம்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமான பிரீமியம் கொடுத்து தான் அதை நம்ம வாங்குறோம்ன்றது மீன் பண்ணுது. ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணும்போது மெச்சூரிட்டி பீரியடையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த பர்டிகுலர் டேட் அப்போ இந்த பாண்ட் மெச்சூர் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ல தான் நம்மளோட கேபிட்டல் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கும். நம்ம பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் எப்போ வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான மெச்சூரிட்டி டேட்ல இருக்கக்கூடிய பாண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். யூஸ்வலா ஷார்ட் டர்ம் பாண்ட்ஸ், அதாவது 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள மெச்சூர் ஆக போகுதுன்னா அந்த பாண்ட்ஸ்க்கு அதிகமான லிக்விடிட்டி இருக்கும். அதாவது நீங்க வாங்கி நடுவில் விற்கணும்னு நினைச்சாலும் உங்களால எப்ப வேணாலும் விற்க முடியும். ஆனா லாங் டர்ம் பாண்ட்ஸ்க்கு யூஸ்வலா அதிகமான ஈல்ட் இருக்கும், அதாவது அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்குமே அதிகமா இருக்கு. அதாவது கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்பப்போ மாத்திட்டே இருப்பாங்க. இந்த மாற்றத்தினால லாங் டர்ம் பாண்ட்ஸோட ஈல்டுமே மாறுபட்டு இருக்கும். இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு பாண்டுக்குமே ஒரு கிரெடிட் ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. ஏதோ ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இருக்கும். கிறிசிலோ, ஐசிஆர்ஏஓ இல்ல கேரோ இந்த மாதிரியான கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஒவ்வொரு பாண்டுக்குமே ஒரு ரேட்டிங் கொடுத்திருப்பாங்க. யூசுவலா AAA ரேட்டட் பாண்ட்ஸ் எல்லாம் சேஃபான பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரேட்டிங் ஸ்கேல் AAA, AA, A, BBB, BB, Bன்னு சொல்லிட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும். அதிகமான ரேட்டிங் இருந்ததுன்னா சேஃபான பாண்டுன்னு சொல்லலாம். யூசுவலா கம்பெனியோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் இந்த ரேட்டிங் கொடுக்கப்படும். ரொம்ப நல்ல ரேட்டிங் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ்க்கான ரிட்டர்ன் யூசுவலா குறைவா தான் இருக்கும். அதாவது AAA ரேட்டட் பாண்ட்ஸ்க்கான ரிட்டர்ன் யூசுவலா கம்மியா தான் இருக்கும். ரிஸ்க் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் அதிகமாயிட்டே வரும். அதுக்காக கண்மூடித்தனமா ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்ட பாண்டை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பரான ரேட்டிங்கோட நல்ல பினான்சியல் இருக்கக்கூடிய கம்பெனியோட பாண்ட்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பார்த்த எல்லா பேராமீட்டர்ஸுமே லைவ் டெமோவோட ஆக்சுவல் பாண்டோட இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மீதி இருக்க பேராமீட்டர்ஸும் கவர் பண்ணிப்போம். இதுக்கு அடுத்த பேராமீட்டர்ஸ் ஈல்ட் டு மெச்சூரிட்டி. ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது தான் இந்த ஈல்ட் டு மெச்சூரிட்டி இண்டிகேட் பண்ணும். ஏன்னா பாண்டை நம்ம என்ன பிரைஸ்ல வேணாலும் வாங்க முடியும். ஒரு பாண்டை டிஸ்கவுண்ட்ல நம்ம வாங்க போறோம்னா அதோட ஈல்ட் டு மெச்சூரிட்டி அதிகமா இருக்கும். இப்போ ஒரு பாண்டோட ஃபேஸ் வேல்யூ 1000 ரூபாய் இருக்கு. அந்த பாண்டை நீங்களும் அதே 1000 ரூபாய்க்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் ரேட் ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது 9% கூப்பன் ரேட்னு அஸ்யூம் பண்ணீங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கு 9% வட்டி வருஷம் கொடுத்துக்கிட்டே வரும். அது மெச்சூர் ஆகும்போது நம்மளோட கேபிட்டலான 1000 ரூபாயும் நம்மளுக்கு திரும்ப கிடைச்சிரும். இந்த கேஸ்ல நம்ம வாங்கின பாண்ட் பிரைஸும் ஃபேஸ் வேல்யூவும் ஒன்னா இருந்ததுன்னா நம்மளோட கூப்பன் ரேட்டும் ஈல்ட் டு மெச்சூரிட்டியும் ஒரே மாதிரி தான். அடுத்த 1000 ரூபாய் ஃபேஸ் வேல்யூல இருக்க பாண்டை உங்களால 900 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சுன்னா நீங்க டிஸ்கவுண்ட்ல வாங்கிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா அதோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃபேஸ் வேல்யூல தான் நடக்கும். 1000 ரூபாய்க்கு 9% வட்டின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ரெகுலரா கொடுத்துட்டு வருவாங்க. கடைசியில அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணும்போதும் ஃபேஸ் வேல்யூ என்னவோ அந்த ஃபேஸ் வேல்யூவை தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. இந்த கேஸ்ல ஈல்ட் டு மெச்சூரிட்டி கூப்பன் ரேட்டை விட அதிகமா இருக்கும். அதாவது ஒரு பாண்டை டிஸ்கவுண்ட்ல வாங்கணும்னா நம்மளால அதிக ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அதுக்கு ஆப்போசிட்டான கேஸ் தான் ஒரு பாண்டை நம்ம பிரீமியம் வேல்யூ வாங்கணும்னா நம்மளோட ஈல்ட் டு மெச்சூரிட்டி கூப்பன் ரேட்டை விட குறைவா இருக்கும். இதுக்கு அடுத்தது பாண்ட்ஸ்ல 2 விதமான பாண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு செக்யூர்ட் பாண்ட்ஸ், இன்னொன்னு அன்செக்யூர்ட் பாண்ட்ஸ். இதை புரிஞ்சுக்கணும்னா செக்யூர்ட் லோன்ஸ், அன்செக்யூர்ட் லோன்ஸ்னா என்னன்றதை புரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம கடன் வாங்க போறோம்னா அதுல நிறைய விதமான கடன் இருக்கு. வீட்டு கடன், தங்க கடன், பர்சனல் லோன் சொல்லிட்டு விதவிதமான கடன் இருக்கு. இப்போ இந்த ஹவுசிங் லோனோ இல்ல கோல்ட் லோனோ பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அசெட்டை பேக் பண்ணி அதை செக்யூரிட்டியா வச்சு நம்ம லோன் எடுக்கிறோம். அதாவது நம்ம ஒருவேளை லோனே கட்ட முடியலனாலும் அவங்க அந்த தங்கத்தையோ இல்ல வீட்டையோ அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் லோனை தான் செக்யூர்ட் லோன்ஸ் சொல்லுவாங்க. இதே நீங்க கிரெடிட் கார்டோ இல்ல பர்சனல் லோனோ எடுத்தீங்கன்னா அங்க எந்த செக்யூரிட்டியுமே இருக்காது. அதாவது எதையுமே பேக் பண்ணிருக்காது. இந்த மாதிரி அன்செக்யூர்டா இருக்கிறதுனால தான் கிரெடிட் கார்டுக்கும் பர்சனல் லோன்ஸ்க்கும் வட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது அதுல ரிஸ்க் அதிகமா இருக்குன்றதுனால அதிகமான வட்டியை நம்ம கிட்ட கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதே கோல்ட் லோனோ ஹவுசிங் லோனோ பாத்தீங்கன்னா அதோட வட்டி விகிதம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஏன்னா அது செக்யூர்ட் லோன்ஸ். அதே மாதிரி தான் இந்த செக்யூர்ட் பாண்ட்ஸும் அன்செக்யூர்ட் பாண்ட்ஸும். இப்போ அந்த கம்பெனி இந்த பாண்டை இஷ்யூ பண்ணும்போது ஏதோ ஒரு செக்யூரிட்டி அவங்களோட அசெட்ஸ் ஆன ரியல் எஸ்டேட்டோ மிஷினோ இல்ல பில்டிங்ஸோ காட்டி இந்த மாதிரி செக்யூர்டா அசெட் பேக்டா இருந்ததுன்னா அதை செக்யூர்ட் லோன்ஸ் சொல்லுவாங்க. இதே எந்த கொலாட்ரலும் இல்லாம அந்த கம்பெனியை நம்பி மட்டும் நீங்க கொடுக்குறீங்கன்னா இதை அன்செக்யூர்ட் லோன்ஸ் சொல்லுவாங்க. யூசுவலா அன்செக்யூர்ட் லோன்ஸ்ல அதிகமான ஈல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அதுல அதிகமான ரிஸ்க் இருக்கிறதுனால. இன்னும் கிளியரா சொல்லணும்னா இன்வெஸ்டர்ஸ் நம்ம அன்செக்யூர்டான ஒரு லோன் கொடுக்கறதுனால அந்த ஹை ரிஸ்க் காம்பன்சேட் பண்றதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா வட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கூப்பன் ரேட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயத்தையுமே ஆக்சுவலா டெமோவோட ஒரு ரியல் பாண்டை வச்சு நம்ம பார்ப்போம். இதுக்கு இந்த வீடியோட ஸ்பான்சரான வின்ட்வெல்த் பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வின்ட்வெல்த்ல எக்கச்சக்கமான கார்ப்பரேட் பாண்ட்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கும். அதுல ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த பாண்டை யூஸ் பண்ணி இது வெறும் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான். இதை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்காதீங்க. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லயுமே ரிஸ்க் இருக்கு. ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை நீங்களே எடுத்துக்கோங்க. இப்போ இங்க பாக்குற பாண்ட்ஸோட டீடைல்ஸை ஒண்ணு பார்ப்போம். முதல்ல இந்த கம்பெனி யாரு, என்ன பண்றாங்க, அவங்களோட பிசினஸ் என்னன்றத டீடைலா கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பாண்டோட இஷ்யூ சைஸை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இஷ்யூ சைஸ் பக்கத்திலேயே ஒரு ஐ பட்டன் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த பாண்டோட இஷ்யூ சைஸ் 50 கோடி. அதுல 15 கோடி ரூபாய் வரைக்கும் வின்ட்வெல்த் மூலமா ரைஸ் பண்றாங்க. அடுத்தது இந்த பாண்டோட ரேட்டிங் கிறிசில் ரேட்டிங் படி A+ இருக்கு. அடுத்தது இந்த பாண்டோட டென்யூர் 24 மாசம். அதாவது அது ஒரு பர்டிகுலர் டேட்ல இஷ்யூ பண்ணி போவாங்க. அந்த டேட்ல இருந்து 24 மாசம் கழிச்சு அது மெச்சூர் ஆகுது. ஸோ அலாட்மெண்ட் டேட்டையும்
டேட்டையும் மெச்சூரிட்டி டேட்டையும் நம்மளால இங்க பார்க்க முடியுது. இதோட கூப்பன் ரேட் 10%. இந்த பாயிண்ட்ல இந்த பாண்டோட பிரைஸை பொறுத்து ஈல்ட் டு மெச்சூரிட்டி 11% இருக்கு. அதாவது மெச்சூரிட்டி வரைக்கும் நம்ம இதை ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு 11% ரிட்டர்ன் கிடைச்சிடும். இன்ஃபேக்ட் வெறும் 10,000 இல்ல 20,000 குறைஞ்ச அமௌண்ட்ல இருந்தே பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50,000 தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா 5 யூனிட்ஸ்ல இந்த பாண்ட் வாங்கிருப்பீங்க. அதுக்கு என்ன பே அவுட் வரும்ன்றதையும் நம்மளால இங்க பார்க்க முடியுது. சோ புதுசா ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்தே உங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னா 200 யூனிட் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய் இதுல இன்வெஸ்ட் பண்ணதா அர்த்தம். இப்போ இதோட பே அவுட் ஸ்கெடியூலுமே இங்க போட்டிருக்காங்க. இந்த பாண்டோட பே அவுட் ஸ்கெடியூல் மந்த்லியா இருக்கு. அதாவது மாசம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த உதாரணத்தின்படி மாசத்துக்கு கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டா மட்டும் கிடைச்சிட்டே வரும் மெச்சூரிட்டி வரைக்கும். சோ இந்த மாதிரியான கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணா வின்ட்வெல்த் மூலமா உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். வின்ட்வெல்த் செபி ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஃபார்ம். இது வரைக்கும் 2000 கோடிக்கும் மேலான மதிப்புல பாண்ட்ஸை செல் பண்ணிருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப நல்ல வேல்யூ ஆடுன்னு சொல்லணும்னா அவங்களோட பணத்தையே 2% வரைக்கும் எல்லா பாண்ட்ஸ்லயுமே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதுதான் ஸ்கின் இந்த கேம்னு சொல்லுவாங்க. யாரோ வாங்கிட்டு போறாங்கன்னு இல்லாம அவங்களோட கேபிட்டலையும் அவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இங்க வாங்கக்கூடிய பாண்ட்ஸை எப்ப வேணாலும் செல் பண்றதுக்கும் அவங்க ஃபெசிலிட்டேட் பண்றாங்க. பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கீங்கன்னா வின்ட்வெல்த் பிளாட்ஃபார்ம்க்கான லிங்க் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ யாரெல்லாம் இந்த பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். முதல் கேஸ் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ். அதாவது நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் விரும்பல, ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டா அது ஏற்ற இறக்கங்கள் அதிகமா இருக்கும், என் பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, நான் கொஞ்சம் சேஃபாவே ப்ளே பண்றேன்னு யோசிக்கிறவங்க பாண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இங்க ஸ்டேபிளா பிக்ஸடா இந்த ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது பிரெடிக்டபிளா இருக்கிறதுனால அந்த மாதிரியான கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு பாண்ட் ஒரு நல்ல அசெட் கேட்டகரினே சொல்லலாம். அடுத்தது ரிட்டையர் ஆனவங்க, அதாவது ரெகுலரா இன்கம்லாம் இல்லாம மொத்தமா ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு பல்கான லம்சம் அமௌண்ட் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா ஆல்ரெடி அவங்க கிட்ட ரிட்டையர்மெண்ட் அமௌண்டா இருந்ததுன்னா அதை பாண்ட்ஸ்ல போட்டாங்கன்னா அவங்களால ரெகுலர் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ண முடியும். அதாவது இன்கம்க்கு ரீப்ளேஸ்மெண்டா மாசமோ இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் மூலமா அவங்களால கேஷ் ஃப்ளோவை பாண்ட்ஸ்ல இருந்து உருவாக்க முடியும். இதுக்கு அடுத்தது டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது மத்த அசெட் கேட்டகரி எல்லாம் போதுமான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக அவங்க மொத்த போர்ட்ஃபோலியோவும் பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்காக பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இதுல இருந்தே பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்றது நமக்கு புரிஞ்சிருக்கும். முதல் பெனிஃபிட் ரெகுலரான இன்கம், அதாவது ஸ்டேபிளா பிரெடிக்டபிளா ஒரு பிக்ஸட் இன்கம் நம்மளுக்கு ரெகுலரா கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது கேபிட்டல் பிரிசர்வேஷன், அதாவது நம்மளோட பணத்தை இழக்காம நம்ம கேபிட்டல்ல பிரிசர்வ் பண்ணணும். அதுக்கு மேல இன்கம் ஜென்ரேட் பண்ணனா பாண்ட் ஒரு பிரிஃபரபிளான ஆப்ஷன். மூணாவது போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன், அதாவது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஈக்விட்டிலேயே போட்டு மொத்தமா ரிஸ்க் எடுக்காம ஓரளவுக்கு ஸ்டேபிளா வேணும்னா பாண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெனிஃபிட்ஸை பார்த்த மாதிரி பாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ரிஸ்கையுமே முதல்ல புரிஞ்சுப்போம். முதல் ரிஸ்க் டிஃபால்ட் ரிஸ்க், அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி மொத்தமா திவால் ஆயிட்டாங்கன்னா நம்மளோட கேபிட்டலே நம்மளுக்கு திரும்பி வராம போயிடும். சோ எது வேணாலும் நடக்கலாம். அவங்க நம்மளுக்கு பே பண்ற இன்ட்ரெஸ்ட் நிறுத்தலாம், இல்ல பிரின்சிபலே நம்மளுக்கு திரும்பி கொடுக்கலாம்னு போகலாம். இதுதான் டிஃபால்ட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மேலேயும் கீழே ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எக்கானமிக் growth எப்படி இருக்கு, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்றத பொறுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள்னால பாண்டோட ஈல்டுமே மாறிக்கிட்டே இருக்கும். சோ லாங் டர்ம் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம்னா இந்த ஈல்டு ரொம்பவுமே ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது லிக்விடிட்டி ரிஸ்க். ஒரு பாண்ட் நம்ம வாங்கியிருக்கோம், இதை நடுவுல செகண்டரி மார்க்கெட்ல விற்கணும்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம வாங்கினதை மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்ட் பண்ணாம நடுவுலயே நம்ம விற்கணும்னு நினைக்கிறோம்னா அதை வாங்குறதுக்கு ஒரு பையர் வேணும். இப்போ நம்ம பாண்ட் வாங்குறோம்னா என்ன ஆகும், அது பேசிக்கா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல வந்து விழுந்துரும். அது டிமேட்ல விழுதுனாலே அது எங்கேயோ லிஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். லிஸ்ட் ஆயிருக்குன்னா நம்மளால வாங்கி விற்க முடியும்ன்றது மீன் பண்ணுது. ரொம்ப அதிகமான பிரைஸ்ல இருக்கக்கூடிய பாண்ட் வாங்கியிருந்தாலோ இல்ல லாங் டர்ம் பாண்ட் வாங்கியிருந்தாலோ அதுல லிக்விடிட்டி குறைவா இருக்கும். அதனால நடுவுல விற்கணும்னு யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி ரிஸ்கையும் புரிஞ்சுக்கிட்டு பாண்டை சூஸ் பண்ணணும். அடுத்தது இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். நம்ம இப்போ ஒரு பாண்ட் வாங்கியிருக்கோம், இது 9% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. நாட்டோட இன்ஃப்ளேஷனே 12-13% வந்துருச்சுன்னா இதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் நம்மளுக்கு சிக்னிஃபிகண்டே கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியான இன்ஃப்ளேஷனோட மாற்றமும் நம்மளோட பாண்ட் இன்வெஸ்ட்மெண்டோட பவரையே மொத்தமா குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ பாண்ட் இன்வெஸ்டிங்ன்றது கம்ப்ளீட்டா ரிஸ்க் ஃப்ரீ எல்லாம் கிடையாது. அதுலயுமே ரிஸ்க் இருக்குன்றத உணர்ந்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது முடிவு பண்ணணும். ஆனா ஒரு புது இன்வெஸ்டரா பாண்ட் வாங்கணும்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா என்னெல்லாம் பார்த்து வாங்கலாம், எப்படி சேஃபா வாங்கலாம்ன்றத பிராக்டிகலான சில டிப்ஸையும் பார்ப்போம். முதல்ல சின்ன அமௌண்ட்ல இருந்து ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்கும் போதும் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல ரொம்ப ஸ்டேபிளான பெரிய பெரிய கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஒரு 10,000 20,000 இன்வெஸ்ட் பண்ணி பழகுங்க. அதை ஒரு சில வருஷமா இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கரெக்டா தான் வருதா, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கான்றதை இவாலுவேட் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட்டை நீங்க ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிரெடிட் ரேட்டிங்ஸை ரெகுலரா மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. இப்போ ஏதோ ஒரு கம்பெனியோட பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதோட கிரெடிட் ரேட்டிங்ஸ் டைம் டு டைம் மாறிட்டே இருக்கும். நம்ம மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து டவுன் கிரேட் ஆகாம இருந்ததுன்னா அது ஒரு நல்ல சைன்னே சொல்லலாம். AA ல இருந்து ஏவா குறைஞ்சிருக்குன்னா இதை டவுன் கிரேட்னு சொல்லலாம்.
சொல்லுவாங்க. அந்த மாதிரி டவுன் கிரேட் ஆகாம இருக்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். அதுக்கு எந்த யூசேஜும் இல்லைன்னு தோணுச்சுன்னா அந்த அமௌண்ட்டையும் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஆக்சுவலா நம்மளால காம்பவுண்டிங் பவரை நம்மளுக்கு சாதகமா யூஸ் பண்ண முடியும். அதாவது ரீஇன்வெஸ்ட் பண்ணாம அந்த பணத்தை வீணா அப்படியே வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு பணம் வளராம இருக்கும். அதனால ரீஇன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்டிங்கா நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கனாலும் அதையுமே டைவர்சிஃபைடா வச்சுக்கோங்க. அதாவது ஒரே ஒரு கம்பெனிலயோ ஒரே ஒரு பாண்ட்ஸ்லயோ ரொம்ப அதிகமான கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணாம மல்டிபிள் பாண்ட்ஸ்ல பிரிச்சு போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் கம்மியான கேபிட்டலான வெறும் 10,000 இல்ல 50,000 இருந்தே நம்மளால பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா வின்வெல்த் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்கு. அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணி இந்த வீடியோல சொல்லப்பட்ட பாராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவாலுவேட் பண்ணிட்டு நீங்க பாண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே. பாண்ட்ஸ் மாதிரியான டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுமே ரிஸ்க் இருக்கு. அந்த பாண்டே டிஃபால்ட் ஆகலாம், இல்ல நம்ம பேமெண்ட்ஸ்ல டிலேவும் இருக்கலாம். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீடைல்ஸுமே படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.